ஹாய் ஹலோ வணக்கம். இது வரைக்கும் பிரியாணி செய்யும் போதெல்லாம் ஏதாவது ஒன்று சொதப்பிடுதா? இப்படி செஞ்சு பாருங்க, கொஞ்சம் கூட மிஸ் ஆகாது, பர்ஃபெக்டா வரும். அதுவும் நமக்கு பாஸ்மதி ரைஸ் இதெல்லாம் எதுவுமே தேவையில்லை. நம்ம வீட்டில் சாதம் வடிக்க யூஸ் பண்ற சாதாரண அரிசியே போதும், பிரியாணி சூப்பரா வரும். இன்னைக்கு நாம செய்ய போறது இறால் பிரியாணி தான். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இதுக்கு தேவையான இன்கிரீடியன்ஸை பார்த்துடலாம். இந்த மாதிரி நமக்கு தேவையான இன்கிரீடியன்ஸை கரெக்டா எடுத்து வச்சுக்கிட்டோம்னா நம்ம பிரியாணியை ரொம்ப ஃபாஸ்டா குக் பண்ணிடலாம், டைமே எடுக்காது. இப்போ 1 கிலோ சாதம் வடிக்கிற அரிசியை ஒரு பாத்திரத்துல அளந்து எடுத்து வச்சுக்கோங்க. அந்த அரிசியோட அளவு அந்த பாத்திரத்துல எவ்வளோ வரைக்கும் வருதுன்னு கரெக்டா பார்த்து வச்சுக்கோங்க. இது எதுக்காக இப்படி பார்க்குறோன்னா, நாம இப்போ பிரியாணி செய்ய யூஸ் பண்ண போற தண்ணியோட அளவை இந்த அரிசியோட அளவை வச்சுதான் நம்ம கணக்கு பண்ணணும். இது எப்படின்னு உங்களுக்கு வீடியோவில் போக போக நான் உங்களுக்கு சொல்கிறேன். அடுத்ததா 1 கிலோ இறால் வாங்கி நல்லா க்ளீன் பண்ணிட்டு மஞ்சத்தூள் போட்டு எடுத்து வச்சிருக்கேன். 400 கிராம் பெரிய வெங்காயம் நல்லா தின் ஸ்லைஸாக அரைஞ்சி எடுத்து வச்சுக்கோங்க. புதினா அரைக்கட்டு, இஞ்சி 100 கிராம் நல்லா நைஸாக மிக்சியில் அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். பூண்டு 100 கிராம், அதுவும் நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கலாம். மீடியம் சைஸில் 4 பச்சை மிளகா நல்லா நீல வாக்கில் கீரி எடுத்து வச்சுக்கோங்க. தக்காளி 400 கிராம், அதையும் நல்லா நீல வாக்கில் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். தயிர் 250 ml, வெறும் மிளகாத்தூள் 2 டேபிள் ஸ்பூன், டீஸ்பூன் கிடையாது 2 டேபிள் ஸ்பூன், தூள் உப்பு 2 டேபிள் ஸ்பூன், 2 இன்ச்சு சைஸில் 3 பட்டை எடுத்துக்கோங்க. ஏலக்காய் 8 to 10 நம்பர், லவங்கம் 8 to 10 நம்பர். அதாவது பட்டை 1 கிராம், ஏலக்காய் 1 கிராம், லவங்கம் 1 கிராம். இது மொத்தமா சேர்த்தீங்கன்னா மொத்தம் 3 கிராம் இருக்கணும். இதுதான் அளவு. ரீஃபைண்ட் ஆயில் 250 ml. கடலெண்ணெய் யூஸ் பண்ணா பிரியாணி இன்னும் ரொம்ப டேஸ்டா இருக்கும். இப்போ பிரியாணி செய்ய ஆரம்பிக்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம அளந்து வச்சிருக்கிற அரிசியை இன்னொரு பாத்திரத்துல மாத்திக்கங்க. ஒரு 3 வாட்டி நல்லா அலசி அந்த தண்ணியை வடிகட்டி எடுத்துட்டு 4வது தண்ணியில் அந்த அரிசியை அப்படியே ஊற விட்டுடணும். அடுப்பை பற்ற வைக்கிறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் நம்ம அரிசியை தான் ஊற வைக்கணும். ரொம்ப நேரமும் ஊற வச்சிடக்கூடாது. கரெக்டாக நீங்கள் அடுப்பு பற்ற வைக்கிறதுக்கு முன்னாடி ஊற வச்சா கரெக்டாக இருக்கும். இப்போ அடுப்பை ஆன் பண்ணிக்கலாம். ஒரு 1.5 கிலோ அரிசி வேகிற அளவுக்கான பாத்திரத்தை எடுத்துக்கோங்க. ஏன்னா ஒரு 1 கிலோ அரிசி போட போகிறோம், அது கூடவே 1 கிலோ இறாலும் சேர்க்க போகிறோம். பாத்திரம் சூடாகணும் அப்படின்லாம் எந்த அவசியமும் இல்லை. நீங்கள் பாத்திரம் வச்ச உடனே நீங்கள் அதில் நம்ம எடுத்து வச்சிருக்கிற எண்ணெயை ஆட் பண்ணிக்கோங்க. அது கூடவே நம்ம கட் பண்ணி வச்சிருக்க வெங்காயம், பட்டை, லவங்கம், ஏலக்காய் இது எல்லாமே ஒன்றாவே நம்ம சேர்த்துக்கலாம். அடுப்பு நல்லா ஹை ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். இந்த வெங்காயம் நல்லா ஒரு பொன்னிறமாக வர அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துடணும். இந்த வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிறது ரொம்பவே முக்கியம். இந்த மாதிரி நீங்கள் வதக்கும் போது பிரியாணி சீக்கிரம் கெட்டு போகாது. பிரியாணிலையும் ஒரு நல்ல மணமாக இருக்கும். வெங்காயம் கொஞ்சம் கோல்டன் ப்ரௌனாக வரும்போது அடுப்பை லைட்டாக சிம் பண்ணிக்கோங்க. ஏன்னா வெங்காயம் தீஞ்சிடக்கூடாது. பக்கத்துலேயே நின்று கரெக்டாக கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் நல்லா வதக்கிடுங்க. பிரியாணி செய்யறதுல இந்த ஸ்டேஜ் தான் கொஞ்சம் டைம் எடுக்கும். பரவாயில்ல, கொஞ்சம் பொறுமையாகவே நின்று வதக்கி எடுத்துக்கலாம். அப்போ தான் உங்களுக்கு பிரியாணியோட அவுட்புட் உங்களுக்கு சூப்பராக வரும். வெங்காயம் நல்லா வதங்கி இந்த மாதிரி ஸ்டேஜ் வந்த உடனே நீங்கள் புதினாவை ஆட் பண்ணிக்கலாம். புதினாவை ஆட் பண்ணிவிட்டு அப்படியே ஒரு நிமிஷம் நல்லா அப்படியே வதக்கிடுங்க. வேணும்னா நீங்கள் ஃப்ளேமை லைட்டாக மீடியமுக்கு மாற்றிடுங்க. 1 நிமிஷம் ஆன பிறகு கொத்தமல்லியை சேர்த்துடுங்க. மீடியம் ஃப்ளேம்லேயே அதையும் அப்படியே 1 நிமிஷம் நல்லா வதக்கிடுங்க. எதுக்காக அந்த 1 நிமிஷம் அப்படி வதக்குறோன்னா, அந்த கொத்தமல்லி புதினாவோட ஃப்ளேவர் அப்படி உங்களுக்கு நல்லா அந்த எண்ணெயில் இறங்கிடும். இந்த ஸ்டேஜில் இப்போ மிளகாத்தூளை ஆட் பண்ணிக்கலாம். மிளகாத்தூளை ஆட் பண்ணும் போது சிம்மில் வச்சுக்கோங்க. ஏன் மிளகாத்தூளை முன்னாடியே ஆட் பண்ணுறோன்னா, இந்த மாதிரி ஆட் பண்ணும்போது நீங்கள் பிரியாணிக்காக எந்த கலருமே சேர்க்க வேண்டாம். இந்த மிளகாத்தூளில் இருக்கிற கலரே போதும், பிரியாணியே நல்லா கலர்ஃபுல்லாக வரும். நீங்கள் பிரியாணிக்காக எந்த கலரும் ஆட் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. நீங்கள் மிளகாத்தூளை போட்டு நல்லா கலந்து விட்டுட்டு உடனே நீங்கள் இஞ்சி ஆட் பண்ணிக்கலாம். மிளகாத்தூளை போட்டுட்டு 1 நிமிஷம் வெயிட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. அரைச்சி வச்சிருக்கிற இஞ்சியும் பூண்டையும் சேர்த்துக்கலாம். அதே சிம்லேயே வச்சு ஒரு நிமிஷம் நல்லா வதக்கிடுங்க. கூடவே நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கிற பச்சை மிளகாவையும் ஆட் பண்ணிக்கலாம். 1 நிமிஷம் கழித்து தயிரை ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சிருக்க தக்காளியை ஆட் பண்ணிக்கலாம். தக்காளியை சேர்க்கும் போது அடுப்பை நல்லா ஹை ஃப்ளேமில் மாற்றிக்கோங்க. இப்போ பிரியாணிக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி தக்காளியை போட்ட பிறகு நீங்கள் உப்பு சேர்க்கும் போது தக்காளி நல்லா சீக்கிரமே மசிஞ்சு வரும். இப்போ ஹை ஃப்ளேமில் நல்லா ஒரு 10 நிமிஷம் இந்த தக்காளி நல்லா மசிஞ்சு வரதுக்கு நம்ம டைம் கொடுக்கலாம். பக்கத்துலேயே இருந்து கிளறி விட்டுட்டே இருங்க, அடி பிடிச்சிடக்கூடாது. தக்காளி நல்லா வதங்கின பிறகு நம்ம இப்போது பிரியாணிக்கு தேவையான தண்ணியை சேர்த்துக்கலாம். அதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு நம்ம வீடியோவோட ஸ்டார்டிங்கில் நம்ம அரிசியை அளந்தோம் இல்லையா ஒரு பாத்திரத்தில், இப்போ அந்த பாத்திரத்தை எடுத்துப்போம். அந்த பாத்திரத்தில் எந்த அளவுக்கு அரிசி இருந்ததோ அதே அளவுக்கு 2 மடங்கு தண்ணியை நம்ம சேர்த்துக்கணும். அந்த பாத்திரத்தில் இந்த அளவுக்கு தான் அரிசி இருந்தது.
ஸோ இதே அளவுக்கு 2 மடங்கு நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து நம்ம ரெகுலராக சாதம் வடிக்க யூஸ் பண்ணுற அரிசின்றதால 1 பங்கு அரிசிக்கு 2 மடங்கு தண்ணி சேர்க்கணும். தண்ணியை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அப்படியே ஒரு மூடியை போட்டு மூடி வச்சிருங்க. ஒரு 10 நிமிஷம் மூடி போட்டு அப்படியே ஹை ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். 10 நிமிஷம் கழிச்சு கொஞ்ச நேரத்தில் நமக்கு இந்த மாதிரி அந்த தட்டை சுற்றி நல்லா போக வெளியில் வரும். அந்த டைமில் நீங்கள் என்ன பண்ணலாம், தட்டை இந்த மாதிரி மெதுவாக எடுங்க. நீங்கள் எடுக்கும்போது தட்டை இழுக்கிறது உங்கள் சைடாக பார்த்து இழுக்கணும். உங்களோட ஆப்போசிட் சைடில் தான் புகை வெளியில் வரணும். இந்த மாதிரி நீங்கள் எடுக்கும்போது உங்கள் கையில் எதுவும் சூடுபடாமல் இருக்கும். இந்த மாதிரி தட்டை எடுத்துட்டு நம்ம க்ளீன் பண்ணி எடுத்து வச்சிருக்க எறாவை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ மறுபடியும் தட்டு வச்சு மூடிடுங்க. ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்படியே சிம்மில் மாற்றிக்கங்க அடுப்பை. அப்படியே ஒரு 5 மினிட்ஸ் சிம்லேயே நல்லா கொதிக்கட்டும். அப்போ உங்களுக்கு அந்த எறாவோட சாரெல்லாம் அப்படியே அந்த தண்ணியில் இறங்க ஆரம்பிக்கும். அப்போ நம்ம பிரியாணியை டேஸ்ட் பண்ணும்போது இந்த எறாலோட மனம் உங்களுக்கு அப்படியே நல்லா ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கும். 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்போ தட்டை நான் சொன்ன மாதிரியே அப்படியே எடுத்துட்டு இந்த டைமில் நம்ம கழுவி ஊற வச்சிருந்த அரிசியை கொஞ்சம் கூட தண்ணி இல்லாமல் நல்லா வடிகட்டி எடுத்துட்ட பிறகு அரிசியை மட்டும் இப்போ அதில் அப்படியே சேர்த்துடுங்க. லைட்டாக கிண்டி விடுங்க. அரிசி உடஞ்சிடக்கூடாது. ரொம்ப லேசாக பதமாக பார்த்து அப்படியே கிளறி விடணும். இந்த ஸ்டேஜில் அடுப்பை ஹை ஃப்ளேமில் மாற்றிக்கங்க. அப்புறம் அப்படியே மூடி போட்டு ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே விட்டுடலாம். ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்புறமா இப்போ மூடியை எடுத்துட்டு நம்ம உப்பும் காரமும் செக் பண்ண போகிறோம். ஏற்கனவே உப்பும் காரமும் நம்ம ஆட் பண்ணிட்டோம். நம்ம சேர்த்தது கரெக்டாக தான் இருக்கா இல்லை இன்னும் கொஞ்சம் தேவைப்படுதான்றதை இந்த ஸ்டேஜில் நம்ம செக் பண்ணி பார்த்துக்கலாம். இந்த தண்ணி மேலே நிற்கிற எண்ணெயெல்லாம் இப்படியே தள்ளி விட்டுட்டு வெறும் தண்ணியை மட்டும் எடுத்து செக் பண்ணி பார்க்கணும். ஏன்னா நீங்கள் எண்ணெயோடு செக் பண்ணி பார்த்தீங்கன்னா நம்ம உப்பு காரத்தோட அளவு கரெக்டாக தெரியாது. தண்ணியை மட்டும் எடுத்து செக் பண்ணி பார்க்கணும். கொஞ்சம் மட்டும் உப்பு தேவைப்படுதுன்னு நினைக்கிறேன். தண்ணியை நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கும்போது உப்பும் காரமும் கரெக்டாக இருக்கக்கூடாது. உப்பும் காரமும் கொஞ்சம் அதிகமாகவே உரைக்கிற மாதிரி இருக்கணும். அப்போ தான் பிரியாணி வெந்த பிறகு உங்களுக்கு சாதத்தில் உப்போட அளவும் காரத்தோட அளவும் கரெக்டாக இருக்கும். ஸோ இப்போ நம்ம போட்டிருக்க உப்பு வந்து எனக்கு கொஞ்சம் கம்மியாக இருக்கிற மாதிரி தெரியுது. அதாவது தண்ணியில் வந்து கரெக்டாக இருக்குது. அப்போ நம்ம வந்து தண்ணியில் கொஞ்சம் நல்லா உரைக்கிற மாதிரி இருக்கணும் இல்லையா? அதனால் இப்போ கொஞ்சம் உப்பு மட்டும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா மறுபடியும் நான் சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக சேர்த்துக்கங்க, நிறையாவும் சேர்த்துக்கூடாது. மறுபடியும் அப்படியே தட்டை போட்டு மூடி வச்சுடுவோம். ஒரு 10 நிமிஷம் அப்படியே ஹை ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். லைட்டாக தட்டை ஓப்பன் பண்ணி பாருங்கள். அரிசியோட அளவும் தண்ணியோட அளவும் ஈக்குவலாக வரணும். இந்த மாதிரி ஸ்டேஜில் நீங்கள் என்ன பண்ணலாம், அரிசி உடையாமல் லைட்டாக கிளறி விட்டுட்டு இப்போ அடுப்பை சிம் பண்ணிக்கலாம். இல்லைனா அடி பிடிக்க ஆரம்பிச்சிடும். அடுப்பை சிம்மில் வச்ச பிறகு நீங்கள் தட்டை வச்சு க்ளோஸ் பண்ணிவிட்டு மேலே வெயிட் வச்சுருங்க. வெயிட்டுக்கு நீங்கள் எது வேணாலும் யூஸ் பண்ணலாம். ஆனால் நல்லா வெயிட்டாக இருக்கணும். அந்த ஆவி வெளியில் போகாத அளவுக்கு வெயிட் இருக்கணும். நான் அதுக்கு எங்கள் வீட்டில் இருக்கிற குக்கரை யூஸ் பண்ணுறேன். அந்த குக்கரில் ஃபுல்லாக தண்ணியை நிரப்பிட்டு அந்த வெயிட்டை தூக்கி நான் மேலே வச்சுட்டேன். ஸோ இப்படியே மேலே வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் சிம்லேயே அப்படியே விட்டுடுறேன். 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாமா? பாருங்கள், பிரியாணி எப்படி சூப்பராக வந்திருக்குன்னு பாருங்கள். தண்ணி எக்ஸ்ட்ரா இல்லை. கலரை பார்த்தீங்களா? ஃபஸ்ட்டு நம்ம எந்த கலருமே ஆட் பண்ணல. ஆனால் பிரியாணியோட கலர் பாருங்கள். வெறும் இந்த மிளகாத்தூள்லேயே உங்களுக்கு இவ்வளோ கலர் கிடச்சிருக்கு. அரிசியும் பாருங்கள், ஒன்றுக்கு ஒன்று ஒட்டலை, பர்ஃபெக்டாக வெந்திருக்கு. பிரியாணி டேஸ்ட்டும் சூப்பராக இருக்குது. மறக்காமல் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஏதாவது டவுட் இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். எப்படி வந்துச்சுன்னு கமெண்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாமா?